ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் கூலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம தலைவர் விஜய். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தோசை அழகாக அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கேடி போகிற? நான் ஸ்டாலுக்கு போகிறேன். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? எனக்கு என்னம்மா கவலை, எனக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அங்கே தாத்தா பாட்டி, என்னடா நீ பாட்டுக்கு இருக்கிற, உனக்கு ஒரு கவலை இல்லையா? டிவியில் பாருடா. அம்மா தாத்தா பாட்டி நீங்களாம் ஃப்ரீயாக விடுங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படியே ஸ்டாலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. வாங்க மேடம் ஜூஸ் குடிங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மெசேஜும் போடுறாங்க விஜய்க்கு, நீங்கள் கவலையே படாதீங்க. அதில் பாருங்கள், கிளம்புறதுக்கு முன்னாடியே ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி அப்படியே லவ்வர்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. மாமி கூட, என்னடி கவலையெல்லாம் போயிட்டு இருக்க, நியூஸ்லாம் பார்த்தியா? நீங்கள் ஏன் மாமி கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேற பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமி உங்களோட சேலை சூப்பர் அப்படின்ட்டு போகிறாங்க. இவங்களும் அதே மாதிரி போன கையாரி அனுப்புகிற மெசேஜை வந்து தாத்தா பாட்டிகிட்ட காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம், கவலையே படாதீங்க, எனக்கு பக்கபலமாக இருக்கா பாட்டி அப்படிங்கிறாங்க. சரிடா, அதை இங்கேருந்தே காமிக்கலாம்ல. எப்படி பாட்டி, இங்கே தனியாக இருந்தே அந்த வெண்ணிலா போட்டு துவைச்சி எடுக்கிறா, இங்கே வந்தா ஏதாவது சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிறாரு. எப்படியோப்பா நீ தைரியம் இருக்கல, அது போதும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா இந்த நியூஸ்லாம் ஏன் தாத்தா பார்க்குறீங்க, ஏதாவது சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு தாத்தா ஒரு விஜய் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு காவேரி அம்மா போயிடுறாங்க. ஏமா இங்கே வந்த? இல்லடி நீ தனியாக வந்துருப்பேன். இவங்க யாரு? இவங்க அப்படிங்கல நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சமாளிச்சிடாரு ஐயப்பன். விஜய் என்ன பார்க்குறாங்க, அப்படியே கோவத்தோடு அப்படியே பாவமாக இருக்காராம் காவேரி பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு. ஆனால் இவங்க வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேச, கேமராக்காரங்க வந்தாங்களா? அதெல்லாம் விடுங்க விஜய், நான் ஏன் கவலைப்பட போகிறேன், நீங்கள் ஏதாவது குடிவாங்க அப்படிங்கல. அதெல்லாம் இல்லை, நீ ஏன் நீ எனக்கு கோவமாக வருது அவங்கள, ஐயோ விடுங்க அப்படின்னு இவங்க வந்து செல்லமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட புலி என்ன பண்ணுறான், கேமராவை சரி பண்ணிடுறான், செல்லை சரி பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்களா இந்த பொண்ணு காசுக்கு நடிக்க வந்த பொண்ணு அவரை போட்டு கம்பல் பண்ணுது. அங்கே பாவம் அந்த பொண்ணு உயிரை மாச்சுக்க போகிறேன்னு கோவிலில் நிற்கிது வெண்ணிலா, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி முடிச்சிடுறான். இதுங்க பாவம் நல்லபடியாக தாங்க இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் அந்த இதை காமிக்கிறாங்க. இங்கே பாரு ராகினி தாங்க வெனகோல் போயிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா எப்படி நடக்குது பாரு, உன்னையை பார்க்க வராமல் அந்த காவிரியை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொன்ன கையோட, இனிமேல் நான் ஏன் உயிர் எடுக்கணும், என்னடி உனக்கு என்ன வாக்கு பாக்கு ஏதாவது கொடுத்தானா, உன்னை எதாவது ரேப் பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டானா, குழந்தை குட்டியை கொடுத்துட்டு போனானா, என்னங்கடி நியாயம்? உன்னை புத்தி சுவாதனம் இல்லாமல் கிடந்த உன்னை தெளிவுபடுத்தினது அந்த காவேரி விஜய் தான். அந்த நன்றி ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் நான் உயிரை மாச்சுக்க போகிறேன், கயிறை மாச்சுக்க போகிறேன்ட்டு அந்த பெட்ரோல் எடுத்துக்கிட்டு ஊற்ற போகுது. எல்லாம் வந்துடுறாங்க, போலீஸ் போகிறான், கொய்யா முயனு ஒயின்னு ஒரே கலவரமாக நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம தலைவர் இங்கே வந்துடுறாங்க. வந்த கையோட என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் விஜய் பிடிச்சிட்டு அப்படி கார்னர் பண்ணுறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, பாவம் இல்லை, இந்த பொண்ணு தாலியை கட்டுங்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, என்ன வேண்டியில் நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற. இந்த பொண்ணு ஈரமாக கையும் மொழி பேப்பர் அதை தீப்பட்டி அதுமா ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் எனக்கு தாலி கட்டலை, நான் இதை பாரு பற்ற வச்சுக்கிருவேன் அப்படி இப்படின்னு மாட்ட, நீ என்ன பண்ணாலும் சரி நான் எப்படி உனக்கு தாலி கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. சார் இந்த பொண்ணு மாச்சுக்க போகுது, சீக்கிரம் தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. யோ என்னையா நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கல. உடனே என்ன பண்ணுறாரு, மாமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவர் தாலி கட்டலாம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்துடுறாங்க. பாவம் கைது செய்யுங்க இல்லைன்னா தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. நான் தாலி கட்ட முடியாது, வேணா அரெஸ்ட் பண்ணிக்கையா, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை நிட்டுறாரு விஜய். அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வேற வழியே இல்லை, விஜய் கைது பண்ணுறாங்க. வெளியில் கடந்து அப்படியே மயங்குது. ஐயோ தாலி கட்டாமல் இவன் பாட்டுக்கு போகிறானே அப்படின்ட்டு. இங்கே ராகினி அதே தான், என்ன இவன் அங்கே போனான்னா எப்படியாவது வெளியில் வந்துடுவான், அப்புறம் அந்த கல்யாணம் நின்று போயிருமே அப்படின்னு. சார் கைதெல்லாம் பண்ண வேணாம், தாலியை கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏமா நாங்கள் என்னம்மா இதெல்லாம் கம்பல்லாம் பண்ண முடியாதுமா, எப்பேற்பட்ட நேர்மையாக உண்மையாகவே இருந்தாலுமே தாலி கட்டுன்னு சொல்ல முடியாதுமா, அவங்க இஷ்டப்பட்டால் தான் பண்ண முடியும், அவன் தான் பண்ண முடியாதுங்கிறானே, அவன் உண்மையான பொண்டாட்டி இருக்குங்க, அதை விட்டுட்டு நாங்கள் என்னங்க தாலி கட்ட முடியுமா, வேணா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம், அங்கே வந்து எதா இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே நியூஸில் வருது. காவேரி பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இங்கே நிவினும் குமரன் வந்துடுறாங்க. காவேரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இனிமேல் நீ இருக்காத, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற காலம் முடிஞ்சு போச்சு, நீ உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்களான்னு நினைக்காத, ப்ளீஸ் காவேரி கிளம்பு அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, இனிமேல் நம்ம அவருக்கு பக்கப்பழமை இல்லைன்னா யார் நிற்க போகிறது, நம்ம வாங்க ஸ்டேஷனுக்கு போவோம் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் காவேரி காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.